இப்போ நாங்க ஜீப் சஃபாரில இருக்கோம். என்ன தெரியுமா இருக்கும், இங்க பாருங்க சுத்தி காடு. இப்பதான் யானை வேற வந்துட்டு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பாக்கலாம் யானைய பாப்போமா இல்லையான்ட்டு. நமக்கு லக்கு இருக்கா இல்லையான்னு இருந்தா பாக்கலாம். எங்க ப்ரோ, எங்க இதோ பாருங்க யானை சாணி. பாத்தீங்களா, யானை இப்பதான் வந்துட்டு போச்சான். ஏதோ எங்க லக்குல ஏதோ யானைய பார்த்தா நான் உங்களுக்கு கண்டிப்பா போறேன். பாருங்க நீங்களும் பாருங்க, வீடியோ வரும். இன்னைக்கு எப்படியாச்சும் யானைய பார்த்துட்டு தான் நான் போறேன். எங்கேயோ தெரியும் சுத்தி காடுங்க. இங்க வந்து யானைலாம் போகுமா பின்னாடி பாருங்க. இந்த ரோட்ல தான் யானைலாம் நடந்து போகுமா அப்படிதான் சொன்னாங்க. நாங்களும் சரி எதிர்பார்த்தோம் யானை வருமான்ட்டு. ஆனா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. மழை வர பெஞ்சுதா, யானையே இல்லைங்க கடைசி வராதுல. அந்த யானை வந்து வந்துட்டு பேருக்கு போல. ஆனா நாங்க அது லேட்டா வந்துட்டோம். என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த காட்டுல ஒரு யானை எங்களால, யானை இல்ல பாறை. இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த சைட்ல இருந்து யானை வந்து அப்படியே இந்த சைட்ல வந்து குடிக்கும் பாருங்க, தண்ணி குடிக்கும். அதுக்கு இப்போ ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துக்கே வந்துட்டேன். யானையை பார்த்து தானே போவேன். நான் என்ன பண்ணுங்கடா அப்படின்னு வந்துட்டேன். நான் யானை வரணும் இன்னைக்கு. யானை வராம போனா இந்த ட்ரிப்பை நான் வேலைக்கு ஆகாது ப்ரோ. வரணும் ப்ரோ, யானை வரணும். நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா, ஆனக்குளம். கரெக்டா இங்கதான் யானை வருமா தண்ணி விடுங்க. சரியா, அங்க காட்டுல தான் பார்க்கல. அந்த யானை வர அறிகுறியாச்சும் இருந்துச்சு காட்டுல, ஆனா அங்க கிடைக்கல. சரி இங்கதான் லாஸ்ட் சான்ஸ். தான் 5:30 இங்க தண்ணிலாம் குடிக்க வரோம்னு ஏதாவது சொல்லி இங்க பாருங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. எல்லாம் வெயிட் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு யானைக்காக தான். எப்படியோ பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு விடுறேன். சரியா, சத்தியமா சொல்றேன். ஒரு எவ்வளோ நேரம் ப்ரோ இருக்கும்? 1.25 hour இருக்கும் ப்ரோ. வெயிட் பண்றோம். யானை வருமா ப்ரோ? இந்த யானையை பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதை தான் நாங்களும் ஒரு 4 பேராக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்துடலாம், கண்டிப்பாக பார்த்துட்டு தான் வந்தான். ஒரு சோகமான விஷயம் guys, நாங்கள் யானையை பார்க்கல. யானை வந்து ஒரு 3 days வரலையாம். கஷ்டமா இருக்கு. யானை வந்து ஒரு 3 days. ஆனால் நேற்று வந்து நைட்டு 11 மணிக்கு வந்துச்சான். ஆனால் இங்கே டைம் ஆகுது எங்களுக்கு. இப்போ நாங்கள் அங்கே போய் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் போயிட்டு வரோம். இனிமே அப்படிதான் யானையை பார்க்கணுன்னா நாங்கள் வண்டலூர் ஜூவில் போய் பார்த்துக்குறோம். என்ன சொல்லிட்டீங்க, அதான் பண்ணி ஆகணும். பார்ப்போம். பாய் காய்ஸ். ப்ரோ பாய் சொல்லு ப்ரோ. கடைசியாக நம்ம யானையை பார்க்காம தான் கிளம்புறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 11 மணி நாங்கள் செக் அவுட் ஆகிடுவோம். ஏன் ப்ரோ நீங்கள் அழுகுற? செக் அவுட் ஆகும் ப்ரோ. மறுபடியும் இந்த மாதிரி நேச்சர் ஒன்றா என்ஜாய் பண்ணது. மறுபடியும் காலையில் எழுந்துச்சுன்னா சவுண்டு போலீஸ் மாயசு தலைவலின்னு சொல்லி எழுச்சிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அந்த நேச்சரை இந்த மாதிரி வியூவில் ரசித்து பார்க்க போகிறோம். செக் அவுட் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாம். சாப்பிடுவோம். நைட்டு நாங்கள் சென்னையில் இருக்கோம். பாய். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டைகர் கேவ்னு ஒரு கேவுக்கு வந்திருக்கோம். அந்த கேவுக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கோம். வாங்க உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஏய் வாடா. இப்போ நம்ம டைகர் வந்து வாழ்ந்த இடத்துக்கு தான் போவோம். இப்போ எங்கே திரும்ப போயிட்டு இருக்கோம் பாருங்க, ஒரு பிரிட்ஜில். அதுதான் நாங்கள் வந்துட்டோம். டைகர் வாழ்ந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்க. போய் பார்க்கலாம் வாங்க. இதை மட கரெக்டாக சொல்றது. வேற ஒன்றும் இல்லை,
தலைவருக்கு தலைவலி. ஃபுல்லா காடு பாத்தீங்களா? இதுலதான் டைகர்லாம் வாழ்ந்துச்சான். இப்ப நாங்க அங்கதான் போறோம். ஆமா வாழ்ந்துச்சான் ப்ரோ. புள்ளி 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 புள்ளி. ஏங்க உண்மையா அப்படிதாங்க இருக்குது. எங்க பாருங்களேன் இப்படி இது பாக்க இதுக்குள்ள புள்ளிலாம் நடந்து போதான். அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனா இப்ப அந்த இடத்துல நாங்க போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க இடத்த பாருங்களேன். சரி வாங்க நம்ம டைகர் கேவுக்கு போவோம். இது அந்த பிரிட்ஜு பார்த்துட்டோம். இன்னும் உள்ள நடக்கணும் போல. நடந்து அந்த கேவை போய் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துன்னு மிரண்டுருவீங்க. அப்படிதானே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போறேன். அப்படி ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. போய் பார்ப்போம். யானையை தான் பார்க்கல. அட்லீஸ்ட் அந்த புலி வாழ்ந்த கொகையாச்சும் போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுடா. என்ன பாட்டு? காடுமலை தாண்டி வருபவன் யார்? நிஞ்சா அட்டோரி உங்கள் கூட வருவேன். எம்மா ஏங்க செம த்ரில்லிங்கா இருக்குங்க. இது புலி பயங்கரமான இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. போ போயிட்டே இருக்கு. அங்க போவோம் நம்ம. ஏங்க கொகைக்குள்ளதான் போறோம். பாருங்க கொகை கொகை கொகை. யாருன்னா வீடியோ இல்லையா? நான் எடுத்து தான் பாருங்க என் vlog. எப்பா அங்க பாருங்க புலி இங்கேயாங்க வந்து வாழ்ந்துருக்கோம். ப்ரோ போ ப்ரோ. கத்தாதீங்க. அவ்வளோதான் புலி இருக்கும்னு பார்த்தா புலி எல்லாம் 20 வருஷம் முன்னாடி தான் இருந்துச்சான். ப்ரோ சிக்கம் ப்ரோ சத்தியமா இது மேலே இரு ப்ரோ. அவன் வட்டம் மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி அவன் முடிச்சிட்டான் டைலாக்க. ப்ரோ இங்க பாரு ப்ரோ. அப்படியே வாங்க. புள்ளி 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 புள்ளி. அவர் தலைவலியில இருக்காரு பார்த்துக்கோங்க. தேவையில்லாத வேலை. வாங்க போ. ஏங்க இங்க தாங்க புலி வாழ்ந்துச்சு பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க ஃபுல்லா கொகை. இங்க பாருங்க மஞ்சுமல் பை ஃபீல் எப்படி பாருங்க நடுவுல மாட்டிட்டு பாருங்க. அது மாதிரி நாங்களா இருக்கோம். லைட்டரா சக்தி எதுவுமே தெரியலடா. போன் எங்க விட்டுறாதீங்க. அதுனா பாறைக்குள்ள போயிட போகுது. இப்ப எதுனா புலி சவுண்ட் கேட்டா எப்படி இருக்கும்? பாருங்க பாருங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் புலிலாம் வாழ்ந்துருக்கு. பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இதான் லாஸ்ட். வா ப்ரோ. ஓகேவா? ஓகே வா. ஒரு கெட்டமா என்னால ப்ரோ நான் தான் லூஸ் மதி போறணும். இந்த பக்கம் வரணும் ப்ரோ. அவ்வளோ மாதிரி போயிட்டு இருக்காண்டா. வா எப்படா ஏறது? சும்மாதான் ஏறா. நாங்கள் இப்போ தேனியில் இருக்கோம். இப்போ எங்க கூட அந்த சக்தியை வந்து நாங்கள் விட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்னை போக போகிறோம். ஸோ தான் இருக்காரு. வெயிட் பண்ணுங்க வர காட்டுறேன். என்ன நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போன்னு கேட்டா உமா அடுத்த மாசம் தான். அடுத்த மாசம் எங்க? கொடைக்கானல். சரி பாய்டா. சேஃபா போயிட்டு வா. அவ்வளோதாங்க. நாங்கள் வண்டலூரில் வந்து எல்லாம் இறங்கியாச்சு. இறங்கிட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. நான் என் வீட்டுக்கு போகிறேன். ஆகாஷ் ப்ரோ பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ
டிரைவர் ப்ரோ போயிட்டு வரேன் ப்ரோ. அஜித் ப்ரோ பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. இதோட அடுத்த ட்ரிப்ல சந்திக்கலாம். ஆமா, அடுத்த ட்ரிப்ல சந்திக்கலாம். நானும் பத்திரமா சேஃபா வீட்டுக்கு போறேன். நீங்களும் பார்த்துருங்க. பாய் 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 பாய். ஸோ நாங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பிளான் பண்ணுறோம். vlog அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க ஃபுல்லாக. பாய்.